everyone, welcome to Ruvan Samayal Manam. இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான அச்சாரி பன்னீர் டிக்கா கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹங்கர்ட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி துணியில் போட்டுட்டு அதை லைட்டாக அப்படியே ட்ரைன் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது ஒரு 5 hours அப்படியே இருக்கட்டும், ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ நமக்கு அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிடணும். திக்கான கர்ட் மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஹங்கர்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 tablespoon கசூரி மேத்தி நல்லா ஹீட் பண்ணி க்ரஷ் பண்ணி பவுடராக நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம மேரினேஷனுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம ஹங்கர்ட் போட்டுடுங்க. ஸோ இது மேலே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1 teaspoon சேர்த்துடுங்க. காஷ்மீரியன் ரெட் சில்லி பவுடர் 2 teaspoon சேர்த்துட்டு, கரம் மசாலா 1 teaspoon சேர்த்துட்டு, மஸ்டர்ட் ஆயில் 1 tablespoon சேர்த்துடுங்க. இதோட நம்ம ரெடி பண்ண கசூரி மேத்தி பவுடரை போட்டுடுங்க. பிளாக் சால்ட் 1 teaspoon சேர்த்துட்டு, பிக்கிள் 3 teaspoon சேர்த்துடுங்க. இதோட ½ லைம் ஜூஸ் லைட்டாக விட்டுடலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 400 grams பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பன்னீர் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கேப்சிகம் 1, ஆனியன் 1 இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes நல்லா ஃப்ரிட்ஜில் தனியாக வச்சிடலாம். இப்போது நம்ம உடன் ஸ்கீவரில் ஒவ்வொரு பன்னீராக நம்ம சேர்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பன்னீர், அப்புறம் ஒரு க்யூப் கேப்சிகம், அது மேலே ஒரு பன்னீர் சேர்த்துடுங்க மறுபடியும். ஸோ மிஸ்மேட்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன டேஸ்ட் வேணுமோ அந்த இதுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு கேப்சிகம் போட்டுடுங்க. அது மேலே பன்னீர் சேர்த்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஆனியன் பன்னீர் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் சேர்த்துடுங்க. ஃபைனலாக பன்னீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் நம்ம. ஸோ மேலே லைட்டாக மசாலா வேணும்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தவாவில் ஒரு 3 tablespoon மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு ஸ்கியூவர் விட்டால் நம்ம பன்னீர் டிக்காவோடது நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஒன்று ஒன்றா. ஸோ இது மஸ்டர்ட் ஆயிலில் செய்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இது நமக்கு கோல்டன் ப்ரௌன் நல்லா கிடைக்குங்க. ஸோ அந்த கலர் வரைக்கும் நீங்கள் இதை பண்ணணுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருந்தே செஞ்சுக்கோங்க. ஸோ மீதி உள்ள ஆயிலை அது மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கிடைக்குங்க கலர். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் வந்திருக்கு. ஸோ இன்னும் கூட நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஹையாக இருந்தால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றிக்கோங்க அப்பப்போ. ஸோ சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு அச்சாரி பன்னீர் டிக்கா. இந்த மாதிரி ஒரு சூப்பரான நேரத்தில் ரொம்பவே அழகாக கிடச்சிருக்கு. அதை நம்ம வீட்டில் பண்ணுறோம் தவாவில். இது நீங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி தவாவில் நம்ம டைரெக்டாக பன்னீரை சேர்த்து நம்ம சுவையான அச்சாரி பன்னீர் டிக்கா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹை ஃப்ளேமில் 3 tablespoon மஸ்டர்ட் ஆயில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண பன்னீர் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஸோ கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ளிப் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். ஸோ ஆனோடனே நம்ம இதை ஃபைனலாக மின்ட் சட்னியோடு நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்ல ஹாட்டாக குயிக்காக நீங்கள் செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்பவே சூப்பரான அச்சாரி பன்னீர் டிக்கா ஸ்கியூவர் இல்லாமல் இது மாதிரியும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஈஸியான குயிக்கான ரெசிபிங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், என்ஜாய், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.